இவள் ஆடினாலும் நாட்டியம் அது மிகவும் பிடிச்சிருந்தது. அதனால அவளுக்கு ஒரு பரிசு தர போறேன். உனது எண்ணம் போல் செய்ய மாட்டாள் என்பதே கிடையாது. ஆமா இளவரசி அம்மா, என்னுடைய பெயர் கஞ்சலை. அப்படியா? ஆமாமா. அழகான பெயர். பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கு ஏற்றவாறு அழகு, அழகுக்கேற்ற நடனம் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆதலால் என்னுடைய மனமகிழ்ந்து உனக்கு ஒரு பரிசு தர போறேன். என்னமா பரிசு? என்ன பரிசு தெரியுமா? நான் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை முத்துக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்த முத்தார மாலை எனக்கு கொடுத்தார். இப்பொழுது இதை நான் உனக்கு தரப்போகிறேன். ஆமா, நீங்க பாருங்க, இது வரையிலையும் எத்தனையோ நாட்டுல போய் நாட்டியம் ஆடி இருக்கேன். ஆனாலும் இப்பேற்பட்ட பரிசு நான் பெற்றதே கிடையாதுமா. இருந்தாலும் இந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தரக்கூடிய பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. அப்படியா? உண்மைதான். போது நிறுத்துவனுடைய வார்த்தைகள். என்னம்மா? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசி. ஒருவருக்கு கொடுத்துதான் பழக்கம், ஒருவர் இடத்திலிருந்து வாங்கி பழக்கம் அல்ல. நீ தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் நீங்கள் தரக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம். இருந்தாலும் உன்னுடைய பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்தினால் நீ தரக்கூடிய பரிசை நான் பெற்றுக் கொள்கின்றேன். கொண்டு வா. ஆமா, இதுதான் மா பழ வளைன்னு சொல்லக்கூடிய முக்கணி சாரி. அப்படியா? சரி, இதனுடைய மகத்துவம் என்ன? ஆமா, இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? இதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு என்றுமே வயதாகாது. உண்மைதானம்மா. இது உங்களது நலம் கருதி நான் உங்களுக்காக தருகின்றேன். அப்படியே ஆகட்டும் அம்மா. அண்ணா, என்னம்மா அவளுக்கு நான் பரிசு கொடுத்தேன். அதற்கு பதிலாக அவ எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். என்னம்மா சொல்றேன், கொடுத்துதானே பழக்கம், வாங்கி ஒருபோதும் பழக்கம் இல்லையே. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன், வார்த்தை கேட்கிறேன். அப்புறம் என்ன செய்யறது? என்னம்மா அண்ணா, என்ன தெரியுமா? இதுதான் அந்த பரிசு. என்னம்மா பரிசு இது? இது என்ன தெரியுமா? மாப்பழா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி பழரசம். அப்படியா? அது மட்டும் கிடைக்காது. இதனுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? என்னம்மா? இதை அறிந்தினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். அப்படியாம்மா? ஆமாண்ணா. அந்த பெண் உனக்கு தானே கொடுத்தா, நீயே இருந்துமா? பாருங்கண்ணா, என்னம்மா? நான் யார் உனக்கு? என் தங்கை நாட்டு இளவரசி. அது மட்டுமா? இதே நாட்டில் நான் வாழ போறவளா? இல்லையம்மா. திருமணம் முடிச்சு என்னோட புகுந்த வீட்டுக்கு போக போறேன். இதாம்மா உண்மை. யாரு? இந்நாட்டு மன்னர். இதை எழுதினால் எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். ஆமாண்ணா. அப்படியா? அப்படி ஆகட்டம்மா. அங்க குடிக்க போறோமா? என்னம்மா இது ஒரே நெடியா இருக்குது? அது பழர சப்பிரதா இருக்கு. ஒண்ணா கட்டுறீங்க. ஆமா. அவ அது இருக்கிற எங்கம்மா எங்கம்மா இருக்கிற அந்த பெண்ணு எவ்வளவு அழகாக இருக்கின்றார். அப்படியா? இதுவரைக்கும் நான் பார்த்தது உண்மையாக வந்து உண்மையாமா? ஐயோ காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்த அணைப்போம் மானே நானே பூங்குயில
மாபெரும் சபையில் திருநாட்டு மன்னர்கள் திருநாட்டு இளவரசர்கள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. கேவலம் இவ யாருன்னா இன்று மஞ்சள் நீராட்டு விளக்கு நாட்டியம் ஆடுந்த ஒரு ராசி. இந்த மாபெரும் சபையில எத்தனை பேர் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே. இத்தனை பேர் முன்னாடி உனது தங்கச்சி என்ன பார்த்து தாசி வேசி தேவடி என்று சொல்றாளே. இது நியாயமா? இது நீதியா? எனக்கு இந்த ஊர் ஆம்பளை பசங்களா பாத்துட்டாங்களே. இதுக்கப்புறம் நாங்க ஏங்க வாழணும்? நான் ஏன் வாழணும்? நான் சாக ஐயோ நீ இருக்க போகின்றாயா? ஆமா. நீ சாக கூடாது. அப்படி எப்போது உன்னை தாசி வேசி உரைத்தாலோ எப்போது என் தங்கை முன்பே உனக்கு நான் தாலி கட்டுகிறேன். கொண்டு வா அந்த தாலியை. அப்படியாகட்டுங்க. உனக்கு நான் தாலி இட்டுவிட்டு, என் நாட்டுக்கு நீதான் மகாராணி. என்னங்க? இனிமேல் என் நாட்டுக்கு நான் தான் மன்னன். அதுவும் எனக்கு சந்தோஷம். ஆ. இல்லதான் இருந்தாலும் நான் யாரு? இந்நாட்டு மகாராணி, ஆமா. உங்களுக்கு மனைவி, உங்க தங்கச்சிக்கு அண்ணி. என்ன ஆசையா ஒரு வார்த்தை அண்ணின்னு சொன்னா அதுக்கு சந்தோஷம். இவ்வளவுதானே? ஆமா. நான் சொல்ல சொல்ல நீ போய் அப்படியா? சொல்லு. ஆகட்டும். ஐய் சக்கா, இச்சபையிலே உன் கணவனை நடத்தி விட்டாய். அது மட்டும் இல்லாமல் அந்த தேவனையை பார்த்து தாசி வேசி என்று உரைத்து விட்டாலே. அண்ணா ஒரே ஒரு முறை அவளை அண்ணி என்று சொல்லிவிடு. என்னால அழைக்க முடியாதுன்னா. சொல்ல முடியுமா? முடியாதா? சத்தியமாக முடியாது. நிச்சயமாக. சத்தியமாக முடியாது. அதை நடத்தி என்று சொன்னாய்.
அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி குடும்பத்தை கழிக்க வந்த கோடாரி காண்டி இந்த தெய்வத்தை பார்த்து அண்ணி என்று சொல்ல மாட்டேன் என்று உரைக்கின்றாயே. அடிக்கிறீங்க இருந்தாலும் அவ அணின்னு சொல்ல மாட்டான் அவ்வளவுதானே. இருந்தாலும் அவளை திரும்பி பின்னலதான். அதனால தெரிந்தோ தெரியாமலோ இருவரு வாது தவறா பேசிவிட்டா. நாற்பது கிட்ட 10 நிமிஷம் பக்குவமா எடுத்து சொல்லிட்டு நான் வரேன். ஐயோ, இப்படிப்பட்ட தங்க கூட வருமா? எப்படிப்பட்ட நல்ல கூட வருமா? வராதே. நான் பச்சல இருக்கிறேன். சீக்கிரம் வர சொல்ல 18:48 2 வாங்கிட்டு வா. இனிமேல் அவனுக்கு தங்கே கிடையாது. நான் போய் வரட்டா. பாய் பாய். டாடா. ஆமா அண்ணன் அடிச்சுட்டாரா? முன்னாடிதான் கோமாமா. சரி அண்ணன் ஏன் அவன் அடிச்சாரு? ஏமா அவன் அடிச்சுட்டாரு? எல்லாம் முன்னால தாண்டி. என்னால தானே. சரி அதெல்லாம் போகட்டும். நான் யாரு? நீ ஒரு தாசி, நீ ஒரு வேசி, நீ ஒரு செவிடியா? அதெல்லாம் எப்பொழுது அரண்மனைக்கு வருவதற்கு முன்பாக இப்பொழுது இந்த அரண்மனைக்கு வந்து என்னுடைய அண்ணனை தொட்டு தாலி கட்டிட்டான். இப்போ நான் இந்நாட்டு மகாராணி, ஒன்னனுக்கு கொண்டாட்டி, உனக்கு அண்ணி. என்ன ஒரே ஒரு வார்த்தை அண்ணின்னு சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது. நான் இறுதியா கேட்கிறேன். நான் உறுதியா சொல்றேன், என்னால சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. முடியவே முடியாது. அப்படி போடுங்க வழக்க, இவன் கையில கொடுங்க உலக்க. சோப்பு சோப்பு. காலம் செய்த கோலமும் தானா, கடவுள் தந்த பாடமும் தானா. உள்ளம் தாங்குமா மணி ஓசை கேட்டு எழுதி நெஞ்சிலாசை கோடி சுமந்து ஏரில் நானும் அமர்ந்து ஒரு கோவில் தீர்ந்த பொழுது அந்த கோவிலில் மணிவாசலை நெஞ்சில் மூடுதல் முறையோ மணி ஓசை கேட்டு எழுதி
உள்ளம் தாங்குமா மணி ஓசைக்கு எட்டி எடுத்து கோடி என்ன ஒரு ஆணவம் இருக்கா? ஒரு அண்ணின்னு கூட பார்க்காம என்ன பார்த்து தாசி பேசி தேவடின்னு சொல்றேன். எங்க இருந்து ஒரு ஆணவம்? எங்க இருந்து இவர் உனக்கு ஆணவம்? இப்ப கூட ஒண்ணுமே கெட்டு போகல. என்ன அண்ணின்னு சொல்ல முடியுமா முடியாதா? முடியாதா? ஏன் என்ன பண்ண? நீ தொழில் சொல்ற மணலை போட்ட கேடி சொல்லு. பதில் சொல்லு. பதில் தான் பேச முடியல. பேச சொல்லுடி. ஏன் என்ன அதுக்கு தகுதியானவனே கிடையாது. கேட்டியா? கேட்டீங்களாமா? ஒரு அண்ணின்னு சொல்ல மாட்டான். ஐயோ பாய பரவாயில்ல நல்லா அவளுக்கு. ஐயா 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 சரி அதெல்லாம் போகட்டும். என்ன அண்ணின்னு சொல்ல மாட்டேன். இந்நாட்டுக்கு நான் வந்தேன். என்ன பார்த்து என்னமா சொன்னேன்? அப்படின்னு அவ சொன்னா ஒரு கேவலம் என் நாட்டு காவல்காரன் நாய். எங்க நாட்டு மகராஜா இதுக்கு முன்ன நினைச்சு பாரு. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதுக்கு தகுதியா நீ கேவலம் நான் காலால் எடுக்கக்கூடிய வேலையை கருத்தலை செய்யக்கூடிய பொறம்போக்கு நாய் என்ன பார்த்தி தேவடியான நியாயமா நியாயமா வாய திறப்ப சோத்த சொன்னமா சூத்த மூணு காடி பிச்சமா செய்வோம். எனக்கு சொன்ன நீ ஒரு தாசி, நீ ஒரு வீசி, நீ ஒரு தெவிடியான்னு சொன்ன. இந்த மாதிரிலாம் சொல்லலாமா? தெவிடியெல்லாம் பார்த்து தெவிடியான்னு சொல்லிட்டு பாப்பா அந்த அக்கா கூட போறீங்களா? என்னக்கா யாருக்கா கொடுக்கா கூப்பிடுறாங்க பின்னாடி கூட அடிக்கியா? என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்றாளே, நான் தாசிதான், நான் பேசிதான், நான் தெவடியாதான். அது மட்டுமா நான் உன்னை கேட்டனா நான் தாசியா இருந்தா உடுக்குன்னா, நான் பேசியா இருந்தா உடுக்குன்னா, நான் தெவடியாதான். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பாப்போம். இந்நாட்டுக்கு வந்தேன், நாட்டு மகன் உன்னை நான் ஆசைப்பட்டு திருமணம் செய்து கொண்டாடி நான் தான் ஓடியா ஓடியா நான் உடனே சொன்னாரியே. சொன்னா சொன்னா பேசலாமா பேசலாமா? ஏன் சொல்றா? சொல்றா சொல்றா ஏன் சொல்றா? ஏன் சொல்றா? ஏன் சொல்றா? ஏன்டா சொல்றா? சரியா எதுக்கு ஆடி கிடப்பீங்க? எதையே கண்டுட்டு தான் ஆடுறேன். என்ன இருக்குது ஆடுற என்னமா அவளாண்ட பத்தி ஒரு மரியாதை கிடையாது. தேவடியாளுக்கு என்ன மரியாதை? வாப்பா பேசலாமா பேசலாமா பேசலாம் பேசலாமா பேசலாமா? நீ முன்னாலே நாளைக்கு போய் முடியும். வெட்டு வெட்டுறா வெட்டு என் அண்ணன் சொல்ல முடியாது. என் அண்ணன் சொல்லாதவன் மேல இருந்து வெளியே போட்டு நாட்டிய தாய் தந்தையனை கையெழுத்து போட்டது பப்படம் முட்டி போட்டு சம்பாதிச்சாங்க. அதனால வந்து மேல இருந்து ஆட்டினாரு. என்ன அண்ணன் சொல்றது போடக்கூடாது. இதுக்கப்புறம் நார்மல் ஒரு சந்தோஷமா விட்டுவனா உன்னை விடவே மாட்டேன். அடி பாவி, இல்லைன்னா அவனுக்கு கட்டி கொடுக்க வேண்டும். ஆண்டவா
பட்டாளி கரையாதோ கற்பூரம் கரையுது என் மனசு முன்னாளி பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா ஓடும் தண்ணீரே நீ தொட்டா பன்னீரே உனக்கென்ன ராசாத்தி கண்ணீரே பட்டி வண்ண ரோசாவா பார்த்த கண்கள் மூடாதா கைத்தம்மா எங்க வைக்க அடி இல்லையா அடி பீரோல உங்க அம்மா சொல்லுவியா வைக்கிறேன் பீரோலடா பீரோல வச்சுட்டு வரேன் அடுத்து கழிச்சாடி அது மட்டும் கிடையாது ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் வாய் அடக்கி பேசுறது உன்ன மாதிரி ஆணும் பிடிக்கூடாது சரியா பெரியவங்க சொல்றாங்கன்னா கேட்டுக்கணும் என்னடி உனக்கு என்னடிய என்னடிய பேசுறது தானே நம்ம ஒரிஜினல் மாதிரி வேண்டியா அந்த மாதிரிடா அடி வாங்கணும் சரியா சரி போடா உள்ள அது மட்டும் கிடைக்காது நீங்க காரணம் என்ன தெரியுமா என்னங்க அவ யாரு தெரியும் முகத்தை எப்படி கண்டிருக்கிறாய் ஆனத்தோட பேசுவேன் பாருங்க மார்ன சந்திரமுகியப்பா பாடி பாரன்னு சொல்லாதீங்க கல்பட்டை மலையில் இருக்க ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க ஐயோ ஐயோ யாரு அதுதானே உண்மை இவள் தான் அந்தரங்க காதலி ஆமா காதலியா எனக்கு பாவி. சொத்தும் தேனை போல்
என்ன தாரு தாரா தாரு தாரா தாரு தாரா தாரு தாரா இவளது வலையில் விழுந்து விட்ட உனக்கு அண்ணன் ஆமாண்டி சொல்ல போகிறாயா என்ன ஆணவம் பார்த்தா இவளுக்கு இருந்தாலும் விட்டக்கால் செருப்புக்கு சமயம் சொல்லிவிட்டா எனக்கு திருகத்தால் மணிமுட்டி சொல்ல தகுதி கிடையாதா தகுதி கிடைக்காதா ஏய் இனிமே ஆமாக்கு இந்த நாட்டு இவளுக்கு எனக்கு கிடையாது இருந்தாலும் நான் புறப்பட்டுமா புறப்படு எப்படி தெரியுமா ஏரிக்கடா ரிதமிலே இந்த நாட்டை விட்டு எங்க எதுடா நிலைமை என்னது பார்த்தாயா கலக்காட்ட நாட்டை வா விட்டா கூடாது எத்தனை விட காப்பாத்திட்டு போவாய். ஆளும் என்ன சொல்ல நாயாவதி வரேன் தங்களா இறைவா. அம்மா, ஒரு நாட்டுக்கே இளவரசனார் நீ என்னுடைய கரத்தில் ஓட்டை கொடுத்தாரு. இந்த நாட்டில் இருக்க கூடாது, நாட்டை விட்டு போக வேண்டும் என்று இந்த படுவாய் இருக்கிறானே. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்றெடுத்தே அம்மா. 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. ஆள் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்து ஏனம்மா
ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. நாடாண்ட மன்னருக்கு மகளாக நான் பிறந்தேன். ஏனம்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா. ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரோ ஆராரோ ஆராரிரோ ஆரிரரிரோ ஆராரோ ஆராரிரோ. இறைவா, இதற்கு மேற்பட்ட இந்த உலகத்தில் நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? வாழ சொல்லாது. அது தெரிகின்றதே மறைவிச்சு அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு வருகின்றேன். ஆண்டவா, இறைவா.